ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நாம் இந்த ராகவேந்திர மகிமையின் இந்த உரையின் நிறைவு பகுதிக்குள் வந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று மந்திராலயம் சென்று முடிந்தால் 3 நாட்கள் சங்கல்ப சேவை செய்து நமது குறைகளை நிறைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நாளை சங்கல்ப சேவையின் வழிமுறைகளை பார்ப்போம் என்று நேற்றைய உரையை முடித்திருந்தோம். இந்த சங்கல்ப சேவை வழிபடும் முறைகளை பார்த்துவிட்டு நாம் இந்த அற்புதமான ராகவேந்திர சரிதத்தை முடிக்க இருக்கின்றோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து கொள்வதற்கான மிகச்சிறந்த சாதனம் பக்தியாகும். தெய்வத்திற்கும் நமக்கும் இடையே தொடர்பு பாலமாக ஏணியாக விளங்குவதே பக்தி தான். சிரவணம், கீர்த்தனம் முதலான 9 வகையான பக்தி வகைகள் இருக்கின்றன. மகான்களும் ஞானிகளும் வாழ்நாள் முழுவதும் பக்தியில் மூழ்கி இறைவனின் அனுகிரகத்தை பெற்றதற்கு ஏராளமான உதாரணங்களை சுட்டிக்காட்டலாம். இன்றைய நிலையில் இயந்திரமயமாக்கப்பட்டுவிட்ட வாழ்க்கையில் மன நிம்மதியோடு சில நிமிடங்கள் தியானம் செய்வதே பெரும்பாடாக இருக்கும்போது வாழ்நாள் முழுவதும் பக்தியிலே மூழ்கிவிட முடியுமா? ஏதோ ஒரு சிலரால் தான் இது சாத்தியமாகின்றது. அதுவும் அபூர்வமாக இருக்கின்றது. வனாந்திரங்கள் எல்லாம் அழிந்து நகரங்களாக உருமாறிக்கொண்டிருக்கின்றன. இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இயற்கை எல்லாம் இன்று விஞ்ஞானம் என்ற பெயரால் ஏதோ ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஆனால் அவர்கள் பலகாலம் ஆய்ந்து கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து வானமண்டலம் சென்று திரும்பி வந்து தரும் முடிவுகள் அனைத்தும் புதியனவா என்றால் அதுதான் இல்லை. அவை அனைத்தும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நமது புனித சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதை தான் தாங்கள் கண்டுபிடித்ததாக சொல்லிக் கொள்கின்றார்கள். இப்போதுதானே வானமண்டலத்துக்கு செல்ல ஊர்தியெல்லாம் இருக்கின்றன. அந்த காலத்தில் இவையெல்லாம் இல்லையே. எல்லாவற்றையும் எப்படி நம் முன்னோர்களால் கணக்கிட முடிந்தது என்றால் அவர்களிடம் இருந்த ஞானம்தான் காரணம். ஊனக்கண்ணால் நம்மால் குறிப்பிட்ட தூரம் வரைதான் காண முடிகின்றது. ஆனால் ஞானக்கண்ணால் அண்டம் விட்டு அண்டம் தாவி அனைத்தையும் அறிந்திட முடிகின்றது. இவ்வாறெல்லாம் அவர்களால் அறிந்திட முடிவது என்றால் அவர்கள் அனுஷ்டித்த தியானம், தவம் போன்றவைகளால் தான் என்பதை உறுதியோடு சொல்லலாம். தற்போதைய நிலையில் நமக்கு மனசாந்தி அளிக்க வல்லது 3 தான். 1 தெய்வ சன்னிதானம், 2 ஆன்றோர்கள் மற்றும் சமய சான்றோர்களின் உபதேசமும் அருளாசியும், 3வது அலாதியான இயற்கை சூழல். மன அமைதிதான் வாழ்க்கையின் ஜீவனார். இதுதான் ஒவ்வொருக்கும் இன்றைய தேவை. இதுவே எல்லோரிடத்திலும் இருந்துவிட்டால் உலகமே அன்புமயமாக மாறிவிடும். இன்றைக்கெல்லாவிட்டாலும் என்றைக்கேனும் இது அரும்பத்தான் போகின்றது என்பதில் ஒரு சிறிது ஐயம் கிடையாது. வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்தாலே மன அமைதிதான், சந்தோஷம்தான். பிரச்சனைகள் என்றால் 1 வகையா 2 வகையா? மனித முயற்சிகள் எதுவும் பிரச்சனைகளை தீர்க்காத போதுதான் இறைவனே கதி என்னும் எண்ணம் ஸ்திரமாகின்றது. இறை அருளால் தான் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். நாடெங்கிலும் ஆலயங்கள் பல தோன்றுவதற்கும், பல ஆலயங்கள் புதுப்பிக்கப்படுவதற்கும், ஆலயங்களிலே முன்னை காட்டிலும் இப்போது அதிகமான கூட்டம் கூடுவதற்கான காரணம் இறைவனே கதி என்ற முடிவுக்கு வந்ததால் தான். வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை அறிந்து அதன்படி நாம் நடந்தாலே நமக்குள்ள குறைகள் அகலும் என்பது தெரியும். ஓம் ராகவேந்திராய நமக என்று ஸ்மரித்து கொண்டால் கூட போதுமானது என்று முந்தைய உரைகளிலெல்லாம் நாம் பார்த்தோம். இப்போது சங்கல்ப சேவையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றீர்களே என்ற ஐயம் சிலருக்கு ஏற்படலாம். ஸ்திரமான பக்தி வந்துவிட்டால் நீயே கதி என்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டால், இறை வழிபாட்டில் மனம் ஒருமைப்பட்டு விட்டால் எதுவும் வேண்டாம் தான். ஆனால் நம்மால் இப்படியெல்லாம் இருக்க முடிகின்றதா?
5 நிமிட நேரம் நிம்மதியாக தியானிக்க முடிகின்றதா? இவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பதற்கு பெயர்தான் சேவை என்று அழைக்கப்படுகின்றது. வாழ்நாள் முழுவதும் முடியுமோ முடியாதோ, இத்தனை நாட்களாவது நீயே கதி என்று இருக்க நாம் சங்கல்பித்து கொண்டு விட்டால், காப்பாற்றுவது உன்னுடைய பொறுப்பு என்று நம்மை நாமே தெய்வத்திடம் ஒப்படைத்து கொண்டு விட்டால் அதுதான் சங்கல்ப சேவையாகின்றது. சேவை எனப்படுவதே சாதாரண பக்தியை விட சற்று மேலானது. நம்மால் கடைபிடிக்க முடியக்கூடியது, கடைபிடித்தால் நன்மை நமக்கு தரக்கூடியது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனத்திலோ அல்லது மிருத்திகா பிருந்தாவனங்களிலோ சேவையை நாம் அனுஷ்டிக்கலாம். மிருத்திகா பிருந்தாவனம் என்பது மூல பிருந்தாவனத்து மண்ணை, அதாவது மிருத்திகையை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்து பிருந்தாவனம் எழுப்பப்படுவதுதான் மிருத்திகா பிருந்தாவனமாகும். ஸ்ரீ சுவாமிகளின் மிருத்திகைக்கு எப்படிப்பட்ட சக்தி உண்டு என்பதை அற்புத நிகழ்ச்சிகள் ஒன்றில் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கின்றோம். அதை பற்றி விரிவாக நாம் பேசியிருக்கின்றோம். அதனால் முடிந்தவர்கள் மூல பிருந்தாவனத்தில் இருக்கின்ற மந்திராலயத்துக்கு சென்று சேவையை அனுஷ்டிக்கலாம். முடியாதவர்கள் மிருத்திகா பிருந்தாவனங்களில் சேவையை மேற்கொள்ளலாம். அப்படியே முடியாதவர்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டு சேவையை நாம் தொடங்கலாம். வீட்டினிலே சேவையை செய்ய விரும்புபவர்கள் ஆலயத்துக்கு ஒப்பாக குறிப்பிட்ட இடத்தை மிகவும் சுத்தப்படுத்தி தரையிலிருந்து சுமார் 1 அடி உயரத்துக்கு பலகையோ ஒரு சூளையோ வைத்துக்கொண்டு அதன் மீது ஸ்ரீ ராகவேந்திரன் படத்தை பொருத்த வேண்டும். சுவற்றோரமாக பீடத்தை அமைக்காமல் ஸ்ரீ சுவாமிகளின் படத்தை நன்கு வலம் வரும் வகையில் நல்ல இடைவெளி விட்டு அறையின் மத்தியில் பீடத்தை அமைத்து ஸ்ரீ சுவாமிகள் படத்தை பொருத்த வேண்டும். சேவையின் முக்கிய அம்சமே பிரதட்சண நமஸ்காரம் தான், அதாவது வலம் வந்து நமஸ்காரம் செய்வது. அதனால் அதற்கு தகுந்தால் போல இடத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட இந்த சங்கல்ப சேவையை தொடர்ந்து நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.